எனக்கு வந்து ஆந்தக்குடி தெக்குதுலேருந்து பேசுகிறேன். எங்களுக்கு வந்து ரோடு சரியில்லை சார். மழை பெஞ்சா தண்ணி நிற்கிது, சாக்கடையெல்லாம் இருக்குது, அசிங்கமாக இருக்குது. பிள்ளைங்க ஸ்கூல் போக முடியல, வர முடியல, உட்காந்து வீட்டு வாசல் கூட சாப்பிட கூட முடியல, நிம்மதியாக நடக்க முடியல சார். பிள்ளைங்க ஸ்கூல் போனால் வழுக்கி இழுக்கிட்டு விழுந்துருது, கை கால் அடிபட்டுது, ஸ்கூல் லீவ் போட்டுருதுங்க. இதனால் வந்து பிள்ளைங்களுக்கு வாந்தி வருது, ஜுரம் வருது, வயிற்றால போகுது. வண்டியெல்லாம் போக முடியல சார், நடந்தும் போக முடியல, வயசானவங்களாம் நடந்து போக முடியல சார். யாருமே நடந்து போக முடியல, வண்டியெல்லாம் போக முடியல உள்ளார. சேறு சகதியமாக இருக்குது, வழுக்கிட்டு விழுந்துடுறாங்க, அடிபட்டுருது, ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. அதிகாரிகளுக்கு மனுலாம் எத்தனை தடவை கொடுத்தாச்சு சார். கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்தாச்சு, பிடிஓட்ட சொல்லியாச்சு, பிரசிடண்ட்டை சொல்லியாச்சு, வைஸ் பிரசிடண்ட்டை சொல்லியாச்சு. யாருமே எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, வந்து பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. என் பேர் சரசு, தெற்கு தெருவு. சேரும் தண்ணியுமா இதில் கிடக்கு. எங்களுக்கு ஒரு வசதியும் கிடையாது. எங்களுக்கு வந்து ஓட்டு போட கேட்டாலும், ஓட்டு போட வர்றவங்களை கேட்டாலும் அவங்களும் இதுக்கு எடுப்பெடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு இதை பார்த்துட்டாவது நாற்று போட்டு நடுற அளவுக்கு இருக்குது. இதை பார்த்துட்டாவது எங்களுக்கு நீங்கள் ஏதோ தார் ரோடோ சிமெண்ட் ரோடோ ஏதோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு பண்ணி கொடுங்க. இதில் வந்து எங்களுக்கு குழந்தை நடக்க முடியல, பெரியவங்க நடக்க முடியல, வயசானவங்க நடக்க முடியல, எல்லாருக்கும் ஜுரம் வருது, வாந்தி வருது, உடம்பு முடியாத ரொம்ப நாள் கிடக்குறாங்க. ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட இவ்வளோ தண்ணி நிற்கிது. பெரிய மழை பெஞ்சா அதை விட தண்ணி நிறையா ரோட்டில் நிறையா நிற்கிது. அதில் எங்களால் நீஞ்சி நடந்து வர முடியல. இந்தாண்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இதை எங்களை பார்த்தாவது நீங்கள் எப்படியாவது ரோடு போட்டு எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணி. இது 4-5 வருஷம், ஒரு 7-8 வருஷமாக இருக்குது. இதுக்கு எடுப்பெடுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே எடுப்பெடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சேத்துல நாங்கள் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனுலாம் கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுத்தோம், யாரும் எடுப்பெடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் எங்களுக்கு எப்படியாவது இந்த சேத்து நாங்கள் சேத்துல தண்ணியிலையும் நடக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு எப்படியாவது நீங்கள் ரோடு போட்டு இந்த நாங்கள் நாற்று போட்டாவது இப்போ நட்டு பார்த்துருக்கோம், இதை பார்த்துட்டாவது எங்களுக்கு எப்படியாவது ரோடு போட்டு முயற்சி பண்ணுங்க.